ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கட்ட போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீகாஸ்ட் வால் பெஸ்ட்டா இல்லை பிரிக் வால் பெஸ்ட்டா? ஃபஸ்ட்டு இந்த ப்ரீகாஸ்ட் வாலை பற்றி பார்ப்போம். இது பார்க்க அழகாகவும் இருக்கும், அதே சமயம் சீக்கிரமாக கட்டி முடிச்சிடலாம். 3 to 4 டேஸ்லேயே ஃபுல் காம்பவுண்ட் வாலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்கள் லேண்டை யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அண்ட் ஒரு சேஃப்டிக்கு பவுண்ட்ரி வால் வேணும்னா இந்த ப்ரீகாஸ்ட் காம்பவுண்ட் வால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ எம்டி லேண்டுக்கு இது சூட் ஆகும். ஆனால் இதில் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. இதோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மி தான். வீடு கட்டும்போது செட்பேக் ஏரியாவில் மண் கொட்டி ஃபில் பண்ணுவோம். இந்த மண்ணோட ப்ரெஷரை தாங்குகிற அளவுக்கு ப்ரீகாஸ்ட் வாலுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதுவே பிரிக் காம்பவுண்ட் வாலில் பிளிந்த் பீம் பில்லர்ஸ் கம்பி கட்டி பண்ணுறதால இது சாயிலோட ப்ரெஷரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ எம்டி லேண்டுக்கு ப்ரீகாஸ்ட் வால் ஓகே. பில்டிங்க்கு பிரிக் காம்பவுண்ட் வால் பெஸ்ட்டு. பட்ஜெட்டு கொஞ்சம் கூட வந்தாலும் லாங் லைஃபுக்கு இது தான் கரெக்டான சாய்ஸ். இதை மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.